Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. இப்போ பிஃபோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அகோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது ரெண்டும் மீனிங் முன்னாள் அப்படிங்கிறது தான். ஆனால் எங்கே எதை பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட்டை மென்ஷன் பண்ணணும்னா பிஃபோர் சொல்லணும். உதாரணம், she had finished her work before the movie started. இப்போ இந்த மூவி ஸ்டார்டடுங்கிறது ஒரு இன்சிடென்ட். அதுக்கு இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவளுடைய ஹோம்ஒர்க்கை இல்லை அவளோட வேலையெல்லாம் அவள் முடிச்சுண்டா அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அகோ அப்படின்னா ஐ சா ஹிம் 5 years ago. இந்த இடத்துல ஐ சா ஹிம் 5 years before சொல்லக்கூடாது. I saw him 5 years before அப்படின்னு சொன்னா இன்னொரு ஈவெண்ட்டை சொல்லணும். பிஃபோர் தி ஹவுஸ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட், ஏதோ ஒன்று இன்சிடெண்ட்டை தான் சொல்லணும். சும்மா வெறுமனே கவுண்ட்டை 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 5 years பேக், இல்லைன்னா 5 years ago I saw him, நான் பார்த்தேன். இதுதான் இந்த மெயினாக பிஃபோர், அகோ, பேக் இதுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ்.